ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி கிளாஸில் 4 டே ஸ்டடி பிளான் சரிங்களா. ஸோ எப்படின்னா 4 டேஸில் எப்படி ஒரு சிலபஸ் 2 இதை கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார்ம், பவர் அண்ட் மிஷினரி ப்ளஸ் இந்தியன் பாலிட்டி எப்படி கவர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ பாருங்கள், காலைல உங்களோட டைமிங் எதாக தான் இருக்கணும். ஸோ எர்லியராக இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் சந்தோஷம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பவரை பாருங்கள். சோர்சஸ் ஆஃப் ஃபார்ம் பவர்: கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்பார்க் எஸ்ஐ இன்ஜின், சிஏ இன்ஜின், தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் சிஏ இன்ஜின், 2 ஸ்ட்ரோக், 4 ஸ்ட்ரோக் அண்ட் டர்போ சார்ஜிங் சரிங்களா. ஸோ இந்த டாப்பிக்கை வித்தின் 2 ஹவர்ஸில் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் உங்களோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் புக்கு சரிங்களா. அப்புறம் வால்யூம் மைக்கேல் அண்ட் ஓஜே எலிமெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் புக்கில் கவர் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ அதை தாண்டி அதிலே எல்லாமே கவர் ஆயிரும். மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸும் இம்பார்ட்டண்ட்டான எதுவுமே எல்லாமே அதில் கவர் ஆயிரும். ஸோ அதை தாண்டி படிக்க வேணாம். ஸோ அதுக்கப்புறம் 9 to 9:30 ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிங்க. ஸோ அப்புறம் ஒரு 9:45க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்தியன் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரே சிலபஸை ஒரே இதை படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிச்சிடும். ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் சப்ஜெக்ட்ஸ் வந்துடும் சரிங்களா. ஸோ அப்போ ஒரு சேஞ்ச் ஓவர். ஸோ இப்போ பாலிட்டி படிங்க. பாலிட்டியில் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது மூணுமே பாலிட்டியில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ் இது தான் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக் படிச்சிங்கனாலே போதும், அதிலே மேக்ஸிமம் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ஸில் உள்ள 6th to 12th சரிங்களா, அதில் உள்ள பேசிக்ஸ், கான்ஸ்டியூஷன் என்ன, ப்ரியாம்பிள்னா என்ன, டேலண்ட் ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு அதை ரீட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ அதை ரீட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் போகல கொஞ்சம் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை ரீகார்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு 11:45னா ஒரு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு ஆப்டிடியூட் போடுங்க சரிங்களா. ஸோ கால்லேருந்து வெறும் தியரிட்டிக்கல் பாட்டாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு பிரேக் இருக்கும். 12 to 1 வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா, தூக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் மேக்ஸஸ் ஆப்டிடியூட் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிரிஸ்காகவும் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் சரிங்களா. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பாருங்கள். ஸோ 1 to 3 லன்ச் டைம் சரிங்களா. ஸோ ஒரு 2 hours இருக்குது. ஸோ லன்ச் சாப்பிட்டு ஒரு சின்னமாக ஒரு தூக்கத்தை போடுங்க சரிங்களா. போட்டு ஒரு 3 o'clock கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. மறுபடியும் ஃபார்ம் பவர் எடுங்க. அதில் வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், இக்னிஷன், லூப்ரிகேஷன், கூலிங் சிஸ்டம் அண்ட் ஸ்பீடு கவர்னஸ். ஸோ கவர்னர் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் பற்றி படிங்க சரிங்களா. ஸோ டர்போ சார்ஜிங் முடிஞ்சோம் அப்படியே ஆர்டராக தான் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் ஒரு 2 hours இதை படிங்க. அடுத்து வந்து மறுபடியும் ஒரு பாலிட்டி எடுங்க. ஸோ பாலிட்டி எடுத்து அடுத்த 2 hours யூனியன் என்ன, ஸ்டேட்னா என்ன, டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரினா என்ன, ஸோ அதெல்லாம் எப்போ ஃபார்ம் ஆச்சு, யூனியன்ஸில் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதோட ஆர்டிகல்ஸ்லாம் நிறையா இருக்குது இந்தியன் பாலிட்டியில் சரிங்களா. ஸோ அந்த ஆர்டிகல்லாம் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த யூனியனில் எந்த ஆர்டிக்கல்லேருந்து எதுலேருந்து வருது, ஸ்டேட் எந்த ஆர்டிக்கல்லேருந்து எது வரை கடைசி வரை வருது அப்படிங்கிறத சரிங்களா. இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன். ஸோ 7:30லேருந்து 9 PM வரைக்கும் காலைல மார்னிங் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதை அப்படியே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இது டே 1. ஸோ இதோட ப்ரோக்ராம். ஸோ அடுத்து டே 2 பார்த்தீங்கன்னா அதே தான், ஃபார்ம், பவர், மிஷினரி, சேம் அதே டைம் தான் உங்களுக்கு சரிங்களா. அதில் நம்ம டாபிக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கவர் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிராக்டர்ஸ், புல்டோசர்ஸ், பவர் டில்லர்ஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், டைப்ஸ் ஆஃப் கிளச்சு, கியர் பாக்ஸு, டிஃபரன்ஷியல், ஃபைனல் ட்ரைவ் சரிங்களா. அதெல்லாம் டிராக்டர் ஒட்டி வந்துடும். ஸோ அதே மாதிரி அந்த மைக்கேல் அண்ட் ஓஜே புக்கு, எலிமெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் புக்கு. ஸோ அது இல்லாமல் இன்னொரு புக்கு ஒன்று படிக்கணும் சரி. ஸோ டிராக்டர் அண்ட் இட்ஸ் பவர் சிஸ்டம் சொல்லி ஒரு புக் இருக்குது சரிங்களா, அதை ரீட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பாலிட்டியில் வந்து சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக சிட்டிசன்ஷிப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த ஆர்டிக்கலில் இருந்து வருது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் செகண்ட் பார்ட் சரிங்களா, அதை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபார்ம் பவரில் பிரேக்கிங் சிஸ்டம், டைப்ஸு, டயர்ஸ், சஸ்பென்ஷன் சிஸ்டம், ஹைட்ராலிக் சிஸ்டம், டிராக்டர்ஸ், இது எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது படிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நான் சொன்ன மாதிரி அந்த எம்சிக்யூஸை சால்வ் பண்ணுங்கள்
கொஸ்டின் பேங்க் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ராவத் அன்னிக்காதே இந்த மாதிரி ஒரு புக்ஸ் இருக்குது கொஸ்டின் பேங்க்கில். ஸோ அந்த புக்ஸில் உள்ள கொஷின்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா சப்போஸ் ஒரு சில இதை வந்து படிக்கும்போது மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை பாருங்கள். ஸோ பாலிட்டி இந்த மாதிரி எப்படி இந்த ஜெனரல் ஸ்டடீஸை எப்படி நீங்கள் வந்து ரீகால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 இயர் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸோட கொஷின் பேப்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பாலிட்டியில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண முடியுதா, நம்ம படிச்சிருக்க டாப்பிக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் ஆன்சர் பண்ண முடியலன்னா எங்கேருந்து அதை கேட்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதை டிகோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது டே 2. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பீங்க. நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஏன்னா டைம் வந்து கம்மியாக இருக்குன்னா ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து படித்தாகும். சரியா? ஸோ அடுத்து டே 3 என்னென்னா அதே தான். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஸ்டெபிலிட்டி, மெக்கானிக்ஸ் ஆஃப் டிராக்டர் இம்ப்ளிமெண்டேஷன் காம்பினேஷன், வெயிட் ட்ரான்ஸ்ஃபர், எர்கனாமிக்ஸ், இது ப்ராப்ளம் ஏரியா. சரிங்களா? இந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும். ஸோ எர்கனாமிக்ஸு தனியாக படிக்கணும். டிராக்டர் எர்கனாமிக்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிராக்டர்ஸ், இதுவும் கொஷின் ஏரியா. சரிங்களா? ஸோ இது ப்ராப்ளம்ஸ் கேட்கக்கூடிய ஏரியா டிராக்டர் ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடாக. ஸோ பேட்ரி, வீல்ஸ், இதெல்லாம் அப்படியே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் யூஸிங் புல்டோசர் யூஸ் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ பாலிட்டியில் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 4 டாப்பிக்குமே கம்ஸ் அண்டர் ஒரே சிங்கிள் இதில் தான் வரும். சரிங்களா? இதை படித்தாலும் அதை படித்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ யூனியன் படித்து ஸ்டேட் படித்தாலும் வந்து ஆர்டராக போகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மறுபடியும் சிம்பிளிஃபிகேஷனே கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ம் பவர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசி மோட்டார், டிசி ஜென்ரேட்டர், இதெல்லாம் பேசிக்ஸு. டிசி பவர் சப்ளை, டிசி மெஷின்ஸ், ஸோ செமிகண்டக்டர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், இது எல்லாத்தையும் பேசிக்ஸாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாலிட்டியில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான பஞ்சாயத்து ராஜ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி இதில் வந்து கொஷின்ஸ் அதிகமாக வரும். லோக்கல் கவர்மெண்ட்ஸில் எடுத்து நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சு அதே மாதிரி ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருங்க. ஸோ இன்பிட்வீனில் நான் இந்த டைம் இல்லாமல் உங்களுக்கு டைமிங் கிடச்சிச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் டேயில் என்ன படிச்சிங்களோ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் மறக்காமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து டே 4. சரிங்களா? ஸோ டே 4ல் அந்த ஃபார்ம் பவரில் உள்ள லாஸ்ட்டு, ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃப்ளோ மெஷர்மெண்ட், டெம்பரேச்சர், டார்க் மெஷர்மெண்ட், தெர்மோகப்பிள், இதெல்லாம் சும்மா பேசிக்ஸ் தான். சரிங்களா? இதெல்லாம் நியூ டாபிக்ஸு. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், ஸோ இது ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாலிட்டியில் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்னா என்ன, அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் என்ன, சென்டர் ஸ்டேட் எதாவது இந்த ஆர்டிகல் ஷேர் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன இதில் பவர் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எலெக்ஷன், ஸோ ஜுடிஷியரி இன் இந்தியா, கரப்ஷன், பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சேம் கம்மிங் டு இட்ஸ் மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்டே பாருங்கள். ஸோ அப்புறம் ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்கள். நம்ம யூனிட் ஃபார்ம் பவரை வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாமே இது வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கொஷின் பேங்க். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள், எங்கே லேக்கிங்காக இருக்கீங்க செக் பண்ணுங்கள். அடுத்து பாலிட்டியில் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா, ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஆர்டிஐ அப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ எம்பவர்மெண்ட் அண்ட் உமன், இது அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் 6 months இது பார்த்தா போதும். சரிங்களா? ஓரளவுக்கு அதிலே மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ 3 to 4 கொஷின்ஸ் வரும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் விருப்பப்பட்டீங்க டைம் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் இயர் கரண்ட் அஃபேர்ஸும் எடுத்து கரண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 4 daysல அழகாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபார்ம் பவரும் இந்தியன் பாலிட்டியுமே கவர் பண்ணிடலாம். சரிங்களா? போத் எல்லாமே ஈஸி தான். ஃபார்ம் பவர் ஆல்ரெடி நீங்கள் காலேஜஸில் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு ரீகால் தான் பண்ணுவீங்க. ஸோ புதுசாக படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்னால் நான் இன்ஜின்ஸ், ஐசி இன்ஜின்ஸ், கம்பஷன் இன்ஜின்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து அப்புறம் வந்து டிராக்டர்ஸ், ஸ்டெபிலிட்டி, எர்கனாமிக்ஸ் ஆஃப் டிராக்டர்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டிங்கனால ஓரளவுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? ஃபார்ம் பவர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி சப்போஸ் எல்லா இதுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் பிரித்து உங்களுக்கு தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.